எவன் இந்த காரியத்தை செஞ்சது? நிர்மல், கட்ட விட்டு விடு. நிர்மல், இந்த நேரம் இவன் எப்படி இருக்கதான் நியாயம்? நீ என்ன சொல்ற? நீதான் இதெல்லாம் சமீப காலமா இவ வாயும் கையை சும்மா இருக்க மாட்டேங்குது. இவளை எந்த லெவல்ல வைக்கணும் சொல்லி பில்லா நல்லா தெரியும். ஏய், போய் விடு. வீரா பண்ற யாரும் தப்பிக்க முயற்சி பண்ணாதீங்க. பங்களாவை சுத்தி போலீஸ் போட்டிருக்கு. யாராவது தப்பிக்க முயற்சி பண்ணீங்க போலீஸ் ஷூட் பண்ணுவாங்க. என்ன சார் இது? உதவி செஞ்சால் உபதிரமா போச்சு. நீங்க பேச்சு நம்மளே சொன்னா டிஎஸ்பி சார் கேளுங்க, அவர் உண்மையை சொல்லுவாரு. சொல்லக்கூடிய நிலையில டிஎஸ்பி இல்ல பில்லா. உங்க துரோக கூட்ட சுட்டதுனால அடிபட்டு நினைவு இல்லாம ஆஸ்பத்திரியில கிடக்குறாரு. நினைவே இல்லையா சார்? நினைவு திரும்பவுனே கேளுங்க, சொல்லிடுவார். டிஎஸ்பிக்கு நினைவே திரும்பாதுன்னு டாக்டருக்கு சொல்லிட்டாங்க. டாக்டர் என்ன கருவலா சார்? நான் கையெழுத்து கும்பிடுறேன். என்ன டிஎஸ்பி கூட்டிட்டு போங்க. அப்ப நான் யாருங்கிறது நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. பேசி பிரயோஜனம் இல்ல பில்லா. சார் நான் சத்தியமா சொல்றேன், நான் பில்லா இல்ல, நான் ராகப்பா. என்ன டிஎஸ்பி கிட்ட கூட்டிட்டு போங்க. மிஸ்டர் வர்மா, அவன் கேட்கிற மாதிரி அவனை டிஎஸ்பி கிட்ட கூட்டிட்டு போனா உண்மை தெரிஞ்சிடுங்கிறீங்களா? அவசரப்படாதீங்க. இந்த மாதிரி விஷயங்கள்ல நிதானமா இருக்கிறதா கெட்டிக்காரத்தனம். வலவல சார் கரெக்டா பேசுறேன். ஓகே சார், இவனை ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போறோம். ஓகே சார், உங்களுக்கு கொட்டி கும்பிடு. இந்த ஆள் உண்மைத்தான் சொல்றான். இவன் பில்லாவே இல்ல. டிஎஸ்பி சார், நான் ராஜப்பா வந்திருக்கேன். உங்க ராஜப்பா சார், தயவு செஞ்சு கண்ணை திறந்து பாருங்க சார். நான் அழிச்சு சொல்றேன், ஆனா அவங்க நம்ப மாட்டேங்கிறாரு சார். நான் பில்லா இல்லைன்னு சொன்னா நீதான் பில்லான்னு 8 கட்டையில கத்துறாங்க சார். சார், நான் உங்களுக்காகத்தானே வேஷம் போட்டேன். என் பேரை மாத்திக்கிட்டேன், என் பொழைப்பை மாத்திக்கிட்டேன். நான் காசுக்காகவா இதெல்லாம் செஞ்சேன் சார்? நீங்க என் 2 குழந்தைகளுக்கும் கண் திறந்து விட்டீங்களே, கான்வென்ட்ல சேர்த்து விட்டீங்களே, அந்த நன்றிக்காக இந்த விளங்காதவங்களுக்கு கொஞ்சம் விளக்கி சொல்லுங்க சார். சார், நான் தெரு பாடக ராஜப்பா, திருட்டு பையன் பில்லா இல்லைன்னு ஒரு வார்த்தை உரம் காட்டுங்க சார். சார், நான் பழையபடி பிளாட்ஃபார்த்துக்கே போயிடுறேன் சார். டிஎஸ்பி சார், டிஎஸ்பி சார், டிஎஸ்பி சார். டிஎஸ்பி சார் கண் திறந்து பேசியிருந்தாங்கன்னா நான் யாருங்கிறத சொல்லியிருப்பாங்க. நீ போய் பேசுறது கடவுளுக்கே பிடிக்கல மேன். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க சார். நான் உங்களை எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல சார். ஒரு முக்கியமான டைரி நான் டிஎஸ்பி சார் கிட்ட கொடுத்திருந்தேன். அந்த பயங்கர கும்பலோட ரகசியம் அதுல இருக்கு சார். சிகப்பு டைரி. டிஎஸ்பி சார் அந்த பீரோக்குள்ள வச்சிருந்தாங்க சார். நீங்க கூட வந்து டிஎஸ்பி சார் பீரோக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னா அந்த டைரி கிடைக்கும். அப்ப உங்களுக்கே புரியும் சார் நான் பில்லா இல்லைன்னு. சார், நீங்க சொல்லுங்க சார் ப்ளீஸ். மிஸ்டர் வர்மா, இதை என்னன்னு பாத்துருவோம் சார். இவன் மேல உங்களுக்கு இருக்க அனுதாபம் இன்னும் போகலையா? அனுதாபம் இல்ல, அபிமானம், மனிதாபிமானம். இவன் சொல்ற மாதிரி இந்த டைரி பீரோல இருந்துட்டா நிச்சயமா இவன் பில்லா இல்லைன்னு சொல்லிடலாம் இல்லையா? சார், நான் சொல்றேன் இவன் தான் பில்லா. பெரிய கேடி. எதையாவது சொல்லி தப்பிக்கிறதுக்கு வழி பார்க்கறான். இப்ப நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறதா சரி. ஏன் சார் இப்படி அடாவடியா பேசுறீங்க? மிஸ்டர் வர்மா, நான் ஒரு இன்டர்போல் ஆபீசர். பில்லாவை மாத்திரம் இல்ல, அவன் கூட்டத்தையே பிடிக்க வேண்டியதனுடைய கடமை. அது சம்பந்தப்பட்ட ஆதாரங்கள், அது டைரியா இருந்தாலும் சரி, டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும் சரி, அதை கைப்பற்றியே தீரணும். அதனால டிஎஸ்பி வீட்டை சோதனை போடுறதுல தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். எஸ் மிஸ்டர் கோகுல்நாத். அப்ப சோதனை போட நீங்க போங்க, நான் ஸ்டேஷனுக்கு போறேன். நீங்க 2 பேரும் அவர் கூட போங்க. தம்பி, உனக்கு நான் கொடுக்கிற கடைசி சான்ஸ் இது. சார், டிஎஸ்பி சார் இருந்தாலும் அந்த டைரி சாகா சார். என்ன சார் இது? எல்லாம் சதுரி கிடக்குது. என்ன சார் இது? டிஎஸ்பி சார் இதுதான் டைரி வச்சாங்க. இப்ப காணோம். நான் பார்த்தேன் சார். சார், சத்தியமா சொல்றேன் சார், நான் பில்லா இல்ல சார். சாரி பில்லா, என்னால முடிஞ்ச வரைக்கும் உனக்கு உதவலாம்னு பார்த்தேன்.
ஆனா இனிமேல நீ பில்லா இல்லைன்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. Come on, let's go. சார் 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 என்ன சார் இது இவ்வளவு தூரம் கை கொடுத்து தூக்குனீங்க, இப்ப பொட்டுன்னு போட்டீங்களே சார். சார் இது ஒரே ஒரு சாட்சி இருக்கு சார். நான் ராஜப்பா இருக்கும்போது ஒரு கம்ப்ளைண்ட் நானே போலீஸ்ல முதல்ல கொடுத்திருந்தேன் சார். நிச்சயமா அந்த மனு அந்த போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ் ஃபைல் இருக்கும் சார். சார் எனக்காக ஒரே ஒரு வாட்டி சார் நானே என் கையில எழுதுறேன் சார். ப்ளீஸ் சார். அந்த சான்ஸும் போய்பில்ல. நீ சொன்ன தேதியில எந்த ரிப்போர்ட்டும் போலீஸ் ஃபைல்ல இல்ல, ஒரு ரெஃபரன்ஸும் இல்ல. ரிப்போர்ட்டை கைப்பட எழுதுறேன் சார். ஃபைல் பண்ணாங்க. இனிமே நீ விளையாடாத. அவங்களோட சத்தியம் பண்ணி உள்ளதோடுங்க சார். அவங்க எல்லாம் பரந்தாட்டம் பாக்குறாங்க. அவங்க கூட என்ன போடாதீங்க சார். சார் கொத்து போவோம் சார், கொத்தி சார். நான் பில்லா இல்ல சார், சத்தியமா பில்லா இல்ல சார். ஹலோ ராஜப்பா, ஸ்டாப். இப்ப நாம இவன் அடிச்சோம், இவன் பில்லா இல்லைன்னு ப்ரூவ் ஆயிடும். கண்ணு பாம்ப போல கொத்திட்டு மீனை போல நழுவ பாக்குறேல்ல, இத பாரு. ரெண்டு பக்கத்துல உனக்கு ஏமா இருக்கான். அந்த பக்கம் போலீஸ் உன்னை பில்லாவா நினைச்சு முடிக்க போறாங்க. அவங்க தவறினா நீங்க பில்லாவா நடிச்சதுக்கா நாங்க உன்னை தூக்க போறோம். சட்டம் உன்னை தூக்கணும், இல்ல நாங்க உன்னை தூக்கிடுவோம். மிஸ்டர் வர்மா, இந்த கூட்டத்தில் இருக்கிற அத்தனை பேரும் பெரிய பயங்கரவாதிகள். அதனால இவங்களை லாக்கப்ல வைக்க வேண்டாம், உடனே ஜெயிலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. என்னடா ஏய், என்ன கண் குத்தி பா மாதிரி பாக்குற? கண்ணை பேத்துடுவே, ஜாகிரதை. ஏ தடியா, ஏன்டா அடுத்த மேல விடுற? 4 வச்சாதான் சரியா உட்கார போகுது. ஜக்கு, சும்மா இருக்கிறவன் அவன் தூண்டி விடுறதுக்கு காரணமே ஒரு சண்டை வளர்த்து அவன் தப்பிச்சுக்கிட்டான். சும்மா இரு. சண்டை போடுறதுக்கும் ரோசம் வேணும். அது ஏது இந்த எருமை மாட்டுக்கு? பார்த்தா போதுமாடா? எந்திரியடா முண்டம். பேரு பாரு ஜக்கு. ஏன் கூஜான வச்சு கூடாது? ராஜா, பார்ட்டி எல்லாம் எப்படி நடந்தது? எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? எல்லாரோட சேர்த்து என்னையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. எதுக்கு? எல்லாம் விளக்கமா சொல்றேன். முதல்ல ஒரு கிளாஸ் தண்ணி கொண்டு வா. அதா சாட்சிகளை காட்டி தப்பிக்க முடியாம சண்டை போட்டு தான் தப்பிச்சுட்டு வந்தேன். நான் நிரபராதின்னு காட்டுற ஒரே டைரி அதை எவனும் அம்பேல் பண்ணிட்டான். எடுத்தவன் என்ன போலீஸ் கிட்டயா காட்ட போறான்? அதை வச்சு ரஞ்சித் குரூப்பே மிரட்டி பணம் பறிப்பான். அப்ப எப்படி எனக்கு தெரியும்? டோன்ட் வரி ராஜா, கட்டாயமா டைரி நம்ம கை கிடைச்சிடும். கரெக்ட். டைரி கிடைச்சவன் நிச்சயமா ரஞ்சித்தை மீட் பண்ணுவான். இவன் பண்ணு. உனக்கு ஏதாவது நியூஸ் கிடைச்சா ஒரு புதன்கிழமை கரெக்டா 7 o'clock என்ன மீட் பண்ணு.
கருப்பையா